எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சிட்டு முழு பதிவையும் பாருங்க. பெண்கள் தங்களுக்கு எதிரான அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடும் ஒரு கதைக்களம் கொண்ட மெகா ஹிட் சீரியல் தான் எதிர்நீச்சல். ஆனால் கடந்த சில காலமாகவே மக்கள் மத்தியில் எதிர்நீச்சலுக்கு எதிராக பல எதிர்கருத்துகள் கிளம்பியுள்ளது. தொடர்ந்து டிஆர்பி ரேட்டிங்கிலும் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய சாதனைகளையும் வரவேற்பையும் பெற்று வரும் ஒரு நாடகம்தான் எதிர்நீச்சல். மிகவும் யதார்த்தமான கதைகளத்தோடு உருவாகியுள்ள இந்த நாடகத்திற்கு மக்கள் மத்தியில் தொடக்கத்தில் இருந்து மிகப்பெரிய வரவேற்பு இருந்து வருகிறது. பல இடங்களில் பெண்கள் மீதுள்ள அடக்குமுறைகளை அப்படியே பிரதிபலிக்கிறது எதிர்நீச்சல் நாடகம் என்று மக்கள் பாராட்டி வந்தனர். அதிலும் குறிப்பாக இந்த நாடகத்தில் வரும் குணசேகரன் என்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்த மறைந்த நடிகர் மாரிமுத்து இருந்தவரை டிஆர்பி ரேட்டிங்கில் முதலிடத்தில் இருப்பதற்கு எதிர்நீச்சல் சீரியல் தவறியதே இல்லை. ஆனால் அவர் இல்லாத குறையோ என்னவோ தெரியவில்லை. புதிதாக குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் வேல ராமமூர்த்தி மிக சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி வந்தாலும் கடந்த சில காலமாக எதிர்நீச்சல் விறுவிறுப்பு இல்லாமல் இருக்கிறது என்பது மக்களின் கருத்து. அதிலும் குறிப்பாக குணசேகரன் போடும் திட்டங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்டாக, அவரை எதிர்த்து நல்லவர்களாக மாறியுள்ள தம்பிகள் மற்றும் மருமகள்கள் போடும் திட்டங்கள் எல்லாம் சூப்பர் சொதப்பலாகி வருகின்றது. தைரியமான பெண்ணாக இருந்த குணசேகரன் மகள் இப்போது வாயடைத்து நிற்கிறார். அவரை எதிர்த்த மகன் தந்தை சொல்படி கேட்கின்றார். மனம் மாறிய அம்மாவும் அமைதி காக்கின்றார். இப்படி எதிர்நீச்சல் சீரியல் குளறுபடியாக நடந்து வருகின்றது. இப்படி தொடர்ச்சியாக குணசேகரன் ஜெயித்து வருவதைக் கண்ட மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக இயக்குனர் திருச்செல்வம் மீதுதான் மக்கள் பாய்கின்றனர். எல்லாரும் நல்லவங்களா மாறிட்டாங்க, அவங்க போடுகின்ற திட்டங்கள் எல்லாம் எப்போதான் ஜெயிக்கும் என்ற நிலைக்கு ரசிகர்கள் வந்துவிட்டனர். கரிகாலன் வேற அந்த மாப்பிள்ளையை தப்பிக்க வைத்து விட்டார். குணசேகரன் தர்ஷினிக்கு கல்யாணம் பண்ண துடியாய் துடித்து வருகிறார். அவரை எதிர்த்து போராடிய பெண்கள் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வரும் நிலையில் தற்போது அதிரடியாக திரும்ப வருள்ளார் அப்பத்தா. குணசேகரனின் அப்பத்தாவாக நடித்து வருகிறார் பாம்பே ஞானம். இவர் இறந்தது போல காட்டப்பட்டிருந்த நிலையில் தற்போது மறுபிரவேசம் கொடுத்துள்ளார். ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடித்து வரும் கனிகா பாம்பே ஞானத்துடன் ஷூட்டிங் தளத்தில் எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டு இதனை உறுதி செய்துள்ளார். இதனால் எதிர்நீச்சல் சீரியல் மீண்டும் பழைய நிலைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முழு பதிவையும் பார்த்ததற்கு நன்றி. எங்களோட சேனலுக்கு உங்கள் ஆதரவு வேணும். தயவு செஞ்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாங்க. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.